வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு நம்ம நெறைய சொல்லிக் குடுக்குறோங்க. மொபைல் ஃபோன்ல அவங்களே நம்ம சொல்லிக் குடுக்கணும்னு தேவை கிடையாது. அவங்களே எல்லாமே கத்துக்கிறாங்க. ஆனா நம்ம பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். இப்ப உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, பழிவாங்குற உணர்ச்சி நெறைய இருக்குது. அத நம்ம எப்படி மாத்தணும்? அப்படி மாத்துனா தான் நம்ம தவறுகள் எல்லாமே நம்ம தடுக்க முடியும். அதனால ஏதாவது ஒரு திருக்குறள் நம்மளுக்குமே எல்லா திருக்குறளும் தெரியாது. ஒரு சில திருக்குறள் நம்மளுக்கு தெரியும்ல. அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல பதியும். அது மாரி ஒரு குறள் தாங்க இன்னைக்கு சொல்லப் போறேன். எனக்கு லகர வராது. அதனால நான் ஏதாவது இந்த திருக்குறள தப்பா சொன்னா நீங்க என்னை மன்னிச்சுடுங்க. "இன்னார் செய்தாரே ஒறுத்தல் அபர்னான நன்னயம் செய்து விடல்ன்னு" சொல்லிட்டு இந்த திருக்குறள நீங்க பிள்ளைங்க மனசுல ஆழ பதிய வைங்க. பழிவாங்கன்னு எண்ணம் வரும் கண்டிப்பா. இதுல இருந்த பொருள் எனக்கே கரெக்ட்டா தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா சொல்லிக் குடுத்த வரைக்கும் இது என்ன அர்த்தம்னா, நம்மள ஒருத்தவங்க கெடுக்குறாங்க, நம்மளுக்கு கெடுதல் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள பழிவாங்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம பழிவாங்க முடியும். அவங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம. அவங்க நல்லது செஞ்சு தான் அவங்கள பழிவாங்க முடியும். அத மட்டும் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. யாரு உனக்கு கெடுதல் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யி, அதுவே அவங்கள நம்ம பழிவாங்குறதுக்கு தான் அர்த்தம். அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொல்லிக் குடுத்துட்டே வாங்க. அந்த பிள்ளைங்க குழந்தைங்க கண்டிப்பா இத மனசுல புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.